ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், மணிவண்ணன், சோனு சூத், மனோபாலா அண்ட் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ் அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற மதகஜ ராஜா இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்படி சொல்றதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. கடும் போராட்டத்துக்கு மத்தியில 12 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா இதே மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவிலேயே எடுத்து வச்சுட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாத படங்கள் அவ்வளோ ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனர் அப்படின்னு மதகஜ ராஜாவை சொல்லலாம். ஏதாவது ரொம்ப நாள் கெட்டப்பில் இருக்கக்கூடிய படங்கள் தைரியமா நம்பி ரிலீஸ் பண்ணலாம், நல்ல கதை அம்சத்தோட அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தா அந்த படத்தை நம்பி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதகஜ ராஜா சுதர்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்லேயே வந்து கதை சொல்லிடுவாரு. ரொம்பலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பயங்கரமா வந்து குழப்பி அடிக்கிறதுலாம் அவருடைய ஹேபிட்டே கிடையாது. இந்த ட்ரெய்லர்லேயே சொல்லுவார், ஒரு ஃப்ரெண்டு, அவரை சுற்றி ஒரு 3 ஃப்ரெண்டு, 4 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை. ஹீரோ ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேரோட பிரச்சனையை தீர்க்கிறாரு தன்னோட பிரச்சனையாக நினச்சி. கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதையாக ட்ரெய்லரில் சொல்லியிருந்தாரு. அது அப்படியே அச்சு பிசகாமல் படத்தோடைய ஃபுல் ஸ்க்ரீன் பிளேயும் கொண்டு வந்திருக்காரு. அதை எப்படி வந்து என்கேஜிங்காக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஸ்பெஷல். ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில், அந்த 2013 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமாக வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து அப்படியே சுந்தர்சியோடைய அந்த காம்போ, சந்தானம் வந்து பீக்ல இருந்த டைம். ஸோ அவரை இணைத்து ஒரு காமெடி ரியாக்டா கொடுக்கறதுக்கு அப்பவே வந்து எல்லா பிளானும் வந்து பண்ணாங்க. டிபிக்கல் சுந்தர்சி படம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கலகல கலகலகலன்னு இருக்கும். உள்ள போனீங்கன்னா ஃபன்னு கேரண்டி, சிரிச்சுட்டு சந்தோஷமா வெளியில வரலாம். ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காமெடி வந்து இன்னைக்கு செட் ஆகுமா, அதுக்கு முதல் சிரிப்பு வருமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கும். ஆனா அது அத்தனைக்கும் வந்து ஜனங்க கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய சக்சஸா வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த விஷாலுடைய மெனக்கடல் ஒரு படத்தை வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து கலந்து கட்டி அடிக்கிறதுல வந்து கில்லி அப்படிங்கிறதுல இந்த படத்துலயே சொல்லி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம்ல வந்து அவருடைய ஃபைட் சீக்வன்சஸ்ல வந்து அவரை வந்து சிக்ஸ் பேக்கோட பாக்குறப்ப அந்த விஷால் திருப்பி வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருடைய கண்கள்லையும் தெரிஞ்சது. கண்டிப்பா அந்த கம்பேக்கையும் சேர்த்து அவரு கொடுப்பாரு. இப்ப படத்துல வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி அவரோட பிசிக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுப்பாரு. இன்னைக்கு தேட்டர்லேயே வந்து எல்லாரோடையும் சந்திச்சு மீட் பண்ணி பேசினாரு. நானும் அவர்கிட்ட பேசினேன். நிறைய சேஞ்சஸ் வந்து அவருக்கு பெட்டராகவே இருந்தாரு. ஸோ மிகப்பெரிய கம்பேக் வந்து விஷால் சைட்ல வந்து இருக்கு. ஸோ விஷாலை அடுத்து இந்த படத்தை வந்து அதிகபட்சமா தோல்ல தூக்கி சுமந்த இன்னொரு பொறுப்பு யாருக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சந்தானம். இந்த ஓஜி சந்தானத்தெல்லாம் வந்து பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுங்க. சந்தான காமெடிக்கெல்லாம் வந்து சிரிச்சு அப்படியே புல்லரிச்சு போய் அந்த மனுஷன் ஒரு ஒரு லைன்னால பின்னிடுறாருல அப்படின்ற மாதிரி நம்ம சிலாகிச்ச மூமெண்ட் வந்து ரீசெண்ட் டேஸ்ல இல்லை. ஏன்னா என்னைக்கு வந்து அவர் ஹீரோவா கன்வெர்ட் ஆனாரோ அன்னையில இருந்தே இந்த ஹீரோக்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிற விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்ப அவர் ஒரு ஜானர்ல படம் பண்ணிட்டு இருக்கிறாரா, அதனால அதை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஓஜி சந்தானத்தை வந்து ஒரு த்ரூ அவுட் மூவில வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மதகஜ ராஜா வந்து உங்களுக்கு ஒரு போனஸ், பொங்கலுக்கு கிடைச்ச போனஸ் மாதிரி அப்படியே அழகா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து கிடைச்ச கேப்ல எல்லாம் வந்து மனுஷன் வந்து ஸ்கோர் பண்ணி பிச்சு உதறிட்டாரு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து நல்லா மெய் மறந்து நீங்க சிரிக்கிறதுக்கான எல்லா அம்சத்தையும் வந்து சந்தானம் தெளிச்சு கொடுத்திருந்தாரு. சுந்தர்சி படங்களில் இருக்கக்கூடிய ஹீரோயின்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே இருப்பாங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அழுதா கூட அழகாவே இருப்பாங்க. அதுதான் வந்து அவருடைய ஸ்பெஷல். ஸோ இந்த படத்துலயும் அஞ்சலி அண்ட் வரலட்சுமி அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து நீட்டா வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வரலட்சுமி சரத்குமாரோடைய கிளாமர் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து கட்டி போடுது. ஏன்னா தியேட்டர்ல வந்து வரலட்சுமி சரத்குமாருக்கு அவ்வளவு விசில் சத்தத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ சுந்தர்சி படங்களில் ஹீரோயின்களுக்கு இருக்கக்கூடிய ரோல் அது அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அதை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நண்பர்களாக வரக்கூடிய சடகோபன் ரமேஷ், அதுக்கப்புறம் நிதின் சத்யா அவங்களுடைய ரோல்ஸ், அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து மனோபாலாவுடைய அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15 மினிட்ஸ் மனுஷன் பிச்சு உதறிட்டார். பட் அதை இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி ரசிக்கிறத பாக்குறதுக்கு அவர் வந்து உயிரோட இல்லை. பட் டெஃபினெட்லா எங்க இருந்தாலும் பார்த்து பெருமைப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு செம்ம கேரக்டர் வந்து பண்ணி மனுஷன் பிச்சு உதறிட்டாரு. அவரோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னானா இந்த படம் மதகஜ ராஜால மனோபாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நீங்க தேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் அதோட ஃபீல் தெரியும். அதே மாதிரி மணிவண்ணன், அதுக்கப்புறம் வந்து நெல்லை சிவா,
சிட்டி பாபு இந்த மாதிரியான பல கதாபாத்திரங்கள் இந்த படத்துல வந்து நிறைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க யாருமே வந்து தற்போது உயிரோடு இல்லை. பட் இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து நாங்க ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து மக்களை சிரிக்க வச்ச படத்துல நாங்களும் ஒரு அங்கமா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு படமா வந்து இந்த படம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலா விஜய் ஆண்டனியோடைய அந்த இசை பீக்ல இருந்த டைம், விஜய் ஆண்டனி என்ன பாட்டு போட்டாலும் ஹிட், சும்மா சொல்லி அடிக்கிறதுலாம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம்ல போட்ட பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்தது. முதல்ல வந்து இந்த சிக்கு புக்கு அந்த சிகப்பு வண்டி இருக்குல்ல அந்த பாட்டு, அதன் பிறகு மை டியர் லவ்வர் சாங் வந்து தியேட்டர்ல வந்தோடனே எல்லாரும் அப்படியே வைப் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த 90s வைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படங்கள் ரிலீஸ் பண்றாங்கல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கில்லி ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் படம், இந்த மாதிரி லைனா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்ப ஃபேன்ஸ் எல்லாம் போய் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா, வைப் ஆகுற மாதிரி. அந்த மாதிரி இந்த மதகஜராஜால மை டியர் லவர் பாட்டை வந்து ப்ளே பண்ணோன்னு எல்லாரும் வைப் ஆகி வந்து பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை படமாக்குன விதம், அது விஷாலோடைய டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபைனலா வந்து தும்பைக்கு தும்ப அந்த சாங் ரொம்ப நாளா நானும் அந்த பாட்டை கேட்கிறப்பெல்லாம் தொப்பைக்கு தொப்ப தொப்பைக்கு தொப்ப அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப விஜய் ஆண்டனி அப்ப போட்டு ரிலீஸ் பண்ணார்ல ஆடியோ, அந்த டைம்ல எல்லாருமே வந்து தொப்பைக்கு தொப்ப தொப்பைக்கு தொப்பனே பாடிட்டு இருப்பாங்க. சரி ஏதோ ஒரு தொப்பை தான் போல இருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலா தும்பைக்கு தும்ப, சரிங்களா? அந்த பாட்டும் வந்து சூப்பரா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்தோடைய எடிட்டிங், அதன் பிறகு ரிச்சர்ட் நாதனுடைய சினிமாட்டோகிராஃபி, விஜய் ஆண்டனியோட இசை அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டீம் அண்ட் ஓவரால் வந்து காஸ்டிங் டீம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்டா அவங்களுடைய ரோல் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் அழகா வந்து கேப்டனா நூல் போல புடிச்சு கூட்டிட்டு போய் சுந்தர்சி வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபெஸ்டிவலா வந்து கொண்டாடி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு போய் கலகலன்னு கவலையெல்லாம் மறந்து லாஜிக்கெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம சும்மா உங்க ஓஜி வைபெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லா சிரிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான படத்தை இந்த பொங்கலுக்கு வந்து சுந்தர்சியன் டீம் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எதை பத்தி யோசிக்காதீங்க. படம் பார்க்க போறது அப்படிங்கிறது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக, உங்களுடைய கவலைகளை எல்லாம் மறக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்துட்டு மட்டும் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து மதகஜராஜாவை 100% நீங்க என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து 12 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் தாண்டா வின்னர் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாரு விஷால். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.